அஸ்ஸலாமு அலைக்கும். வாங்க இன்றைக்கி நம்ம முருங்கைக்காய் குழம்பு பார்க்கலாம். எறா போட்டு தேவையான பொருட்கள்: ஒரு பெரிய வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன், ஒரு தக்காளி, 2 பச்சை மிளகா, கொத்தமல்லி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு. நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ எறா எடுத்துக்கோங்க. அரை முடி தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன். கேஸ் ஆன் பண்ணுங்கள். கேஸ் ஆன் பண்ணி எண்ணெய் போடுங்க. எண்ணெய் சூடானதும் வெங்காயம் போடுங்க. வெங்காயம் நல்லா வதக்குங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்குங்க வெங்காயத்தை. அது பச்சை வாசனை போன உடனே எறா எடுத்து வச்சுருக்கோங்க, அதுவும் போடுங்க. அதுவும் போட்டு நல்லா வதக்குங்க. 1 ஸ்பூன் மஞ்சள் தூள் போடுங்க. மஞ்சள் தூள் போட்டு நல்லா வதக்குங்க. இதெல்லாம் செய்வாங்க, எல்லார் வீட்லேயும் செய்வாங்க. ஆனால் தெரியாதவங்களுக்காக தான் போடுறேன் நான். தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிட்டோன்னு நல்லா வதக்குங்க. மஞ்சள் தூள் போட்டு வதக்கிட்டு தக்காளி, பச்சை மிளகா, கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதுவும் போட்டு நல்லா வதக்குங்க. 1 ஸ்பூன் உப்பு போடுங்க. ஸ்பூன் போட்டும் நல்லா வதக்குங்க. என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க, லைக் பண்ணுங்க. வாட்ச் பண்ணுறவங்களுக்கெல்லாம் ரொம்ப தேங்க்ஸ். நீங்கள் பண்ண லைக் எனக்கு ரொம்ப ஒரு எனர்ஜியாக இருக்குது. இன்ஷால்லா நான் நல்ல வீடியோவாக போடுறேன். நல்லா வதக்குங்க. தக்காளி நல்லா வதங்கட்டும். வதங்கினா தான் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு போடுங்க. போட்டும் அதுவும் நல்லா வதக்குங்க. ஏன்னா இது அந்த மசாலா கூட மிக்ஸ் ஆகணும் குழம்பு, அப்போ தான் நல்லாயிருக்கும். நல்லா வதக்குங்க. உருளைக்கிழங்கும் முருங்கைக்காயும் போட்டு 1.5 ஸ்பூன் மிளகாத்தூள், 1.5 ஸ்பூன் தனியாத்தூள் போடுங்க. அதுவும் போட்டு நல்லா வதக்குங்க. இதில் மட்டன் கூட போட்டு செய்யலாம் நாம், அதுவும் நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். நல்லா வதக்குங்க. வதக்கிட்டு ஒரு 2 கிளாஸ் தண்ணி ஊற்றுங்க. ஊற்றிட்டு மூடி வச்சுருங்க. வேகட்டும் காய்கறிங்க. வெந்தவுடனே நம்ம அரைச்சி வச்சுக்கிற தேங்காய் பேஸ்ட்டை போடுங்க. தேங்காய் பேஸ்ட்டை போட்டு நல்லா கலக்குங்க. கலக்கிட்டு மூடி வச்சுருங்க. கொதிக்கட்டும், பச்சை வாசனை போட்டும் குழம்போட. என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க, லைக் பண்ணவங்க, வாட்ச் பண்ணவங்க ரொம்ப தேங்க்ஸ். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வாட்ச் பண்ணுங்கள். குழம்பு கொதிச்சோன்னா ஆஃப் பண்ணிவிடுங்க. இன்ஷால்லா அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.